ஹாய் கைஸ், இன்னைக்கு ஃபிக்மா பஸ் அப்படிங்கிற டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிக்மா பஸ் அப்படின்னா என்ன, ஃபிக்மா பஸ் எங்கே இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் figma.com வெப்சைட்டுக்கு வந்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் பேஜ் இருக்கும். அதில் உங்களுக்கு டாப் ரைட் சைடில் டிசைனு, ஃபிக் ஜாமு, ஸ்லைட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நான் ஒரு புது பஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். பஸ்ஸுங்கிற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஃபிக்மா பஸ் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். எதுக்கு இந்த ஃபிக்மா பஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐடி கார்டு டிசைன் பண்ணுறீங்க. ஒரு ஆஃபீஸில் இல்லை ஒரு காலேஜில் வந்துட்டு ஒரு 50-60 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஐடி கார்டு டிசைன் பண்ணும்போது ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுவீங்க. டிசைன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டிசைன் ஆர்ட்போர்டையே டூப்ளிகேட் பண்ணி எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அவ்வளோ பேர்த்துக்கும் நேமு, ஐடி, வேறு என்ன டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணி ஒன்று நீங்கள் அப்டேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ராசஸை ஃபிக்மா பஸ்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளாக நீங்கள் ஒரு எக்ஸலில் வந்துட்டு நேம் லிஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸலில் இருந்து நேம் லிஸ்ட்டை டைரெக்டாக டிசைனில் இம்போர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50-60 டிசைன்ஸ் வந்து பல்காக க்ரியேட் பண்ணுறது தான் ஃபிக்மா பஸ். ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிக்மா பஸ்ஸில் ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம இப்போ இக்னோர் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியலுக்கு ஒரு சர்டிஃபிகேட் டிசைன் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இப்போ சர்டிஃபிகேட் டிசைனை நான் ஃபிக்மா டிசைன் நார்மலாக ஃபிக்மாவில் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஃப்ரேமில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்ட்போர்டை நான் காப்பி பண்ணிவிட்டு ஃபிக்மா பஸ்ஸுக்குள்ளே வந்து பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ட்போர்டு ஒன்று நான் காப்பி பண்ண ஃபிக்மா டிசைன் ஆர்ட்போர்டு ஃபிக்மா பஸ்ஸுக்குள்ளே வந்துருச்சு. இப்போது இன்னொரு டேபில் பார்த்தீங்கன்னா நான் கூகுள் ஷீட்டில் ஒரு 61 பேரோட நேம் லிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதோட பர்பஸ் என்னென்னா, இந்த 61 பேர் இருக்காங்க இல்லையா, சர்டிஃபிகேட்டில் மாற்ற வேண்டிய ஒரே பார்ட் வந்து நேம் மட்டும்தான். இது வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணேன். ஸோ அந்த ஒர்க் ஷாப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சர்டிஃபிகேட் தரணும். ஸோ இந்த பர்பஸ்க்கு ஃபிக்மா பஸ்ஸை யூஸ் பண்ண போகிறோம். நேம் இருக்குது. அந்த நேமில் 61 ஆர்ட்போர்டு க்ரியேட் பண்ணி 61 பேரையும் மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த கூகுள் ஷீட்டில் போயிட்டு டவுன்லோடுன்னு கொடுத்து டவுன்லோட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு கொடுத்துப்போமா. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லைனா சிஎஸ்வின்னு கூட கொடுக்கலாம். இப்போ நான் சிஎஸ்வி கொடுக்குறேன். சிஎஸ்வி கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அந்த நேம் லிஸ்ட்டுங்கிறது நேம் லிஸ்ட் ஷீட் 1.csv அப்படின்னு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போது ஃபிக்மா பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு இந்த நேமை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபிக்மா பஸ்ஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பல்க் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. குவிக்லி கிரியேட் அ டசன் ஆர் மோர் அசெட்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இப்போ நம்ம சொன்ன அந்த பர்பஸை வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வழியாக பண்ணலான்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது நான் அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட்ஸில் நேம் லிஸ்ட் அப்படிங்கிற சிஎஸ்வி ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன்னா இதில் என்ன இருக்குது இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக் பி அப்படின்னு இருக்கா, அதை வந்து இது ஒரு லேபிள் மாதிரி எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் நேம் லிஸ்ட் அந்த மாதிரி ஒரு அந்த காலமுக்கு ஒரு நேம் வைப்போம் இல்லையா, அது இங்கே வைக்கல. ஸோ அது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் இந்த சர்டிஃபிகேட்குள்ளே நேம்ங்கிற இந்த டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு டெக்ஸ்ட் லேயரை வச்சுருக்கோம், டி ராகவன் அப்படின்னு ப்ரீஃபில் பண்ணி. இப்போ அந்த டெக்ஸ்ட் லேயரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வேறு வேறு காலம் இருந்துச்சுன்னா இப்போது நேமு, ரோல் நம்பர், வேறு என்ன காலேஜ் நேமு, டிபார்ட்மெண்ட் நேமு, ஏஜு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆனால் காலம்ஸ் நம்ம வந்து வச்சுருந்தோம் அந்த எக்ஸல் ஷீட்டில் அப்படின்னா ஒரு காலமாக காமிக்கும். ஒரே காலமில் நேம் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால ஒரே ஒரு டேட்டா லிஸ்ட்டு தான் இங்கே காமிக்குது. இப்போது இந்த ப்ளஸ்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த நேம் இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு பிங்க் கலரில் இந்த அபிஷேக் அப்படின்னு கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது என்ன அர்த்தம்னா, அந்த நேம் லிஸ்ட்டுங்கிற காலத்தில் இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறேன். அது வந்து நேம்
நேம் வந்து இப்போ கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ கிரியேட் 60 அசட்ஸ் அப்படின்னு இருக்கா, 60 கிரியேட் ஆகும். இப்போ நான் கிரியேட் 60 அசட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். கிரியேட் 60 அசட்ஸ் அப்படின்னு கொடுத்தா அது ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமாக அவுட்புட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டாக கதிர் கேன்னு இருக்கா, இந்த எக்ஸல் ஷீட்லேயும் கதிர் கே இருக்குது. அப்புறம் ஹரிராமகிருஷ்ணன் ஜீவகன், ஹரிராமகிருஷ்ணன் ஜீவகன். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலமாக நீங்கள் ஒரு பல்க் எக்ஸல் ஷீட் வச்சுட்டு ஒரு பேசிக் டிசைன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்மா பஸ்ஸில் குயிக்காக இந்த மாதிரி டிசைனை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் பல்காக. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் எப்பவும் போல் ஃப்ரேம்ஸை, உங்களுக்கான ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டு, என்ன சைஸ், 1x 2x 3x 4x பிரிண்ட் ரெடியாக டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட ஃபைல்ஸ் வந்து ஃபிக்மா பஸ்ஸில் இப்போ ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.